ஐஎஸ் ஆதரவாளர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், 3 பேரிடம் என்னென்ன கோணங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்? கேரளாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி என்ஐஏ அதிகாரிகள் 6 பேரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தார்கள். அதில் ஒருவர் சென்னையில் இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அடுத்ததாக சென்னையில் வைத்து 3 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெரியமேட்டில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் அந்த 3 பேரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய ஏற்கனவே தங்கியிருந்து கேரளா கைதான அந்த நபருக்கும் இந்த 3 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கைதான 6 பேரிடமிருந்து தொழில்நுட்ப கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதாவது லேப்டாப், அது மட்டுமல்லாமல் செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை வைத்து அடுத்த கட்ட விசாரணை என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் யூசுப் என்பவர் கொட்டிவாக்கத்தில் தங்கியிருந்தது விசாரணை தெரிய வந்தது. அவரது மனைவியிடம் ஏற்கனவே 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்ஐஏ அதிகாரிகள். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக 3 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரியமேட்டில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வைத்து அந்த 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் யார் என்ற விவரங்களை தெரிவிக்க என்ஐஏ அதிகாரிகள் மறுத்துவிட்டார்கள். விசாரணை மட்டும்தான் நடந்து கொண்டிருப்பது என்ற தகவலை மட்டும் என்ஐஏ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த 3 பேரிடம் நடத்தும் விசாரணையில் என்னென்ன தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கின்ற விவரம் இருக்கா? இந்த 3 பேரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு நேரில் வரவழைத்து இந்த விசாரணை நடத்தி வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிடிபட்டு தற்போது கைதாகி இருக்கக்கூடிய அந்த 6 பேருக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்ற தகவலை மட்டும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது, இந்த ஏற்கனவே கைதானவர்களும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த தகவலை மட்டும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்காங்க? தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக சிலர் செயல்பட்டு வருவதாக தகவல்களின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாமிட்டு இந்த 6 பேரை பிடித்திருக்கிறார்கள். இந்த 6 பேரின் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இவர்களுடைய கூட்டாளிகள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணங்களில் தங்களுடைய விசாரணையை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது சென்னையில் வைத்து 3 பேரை விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்ஐஏ அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் சென்னையில் தங்கியிருந்த யூசுப் என்பவர் யார் யாரெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார், யாரெல்லாம் பேசியிருக்கிறார் என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அவரது மனைவியிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அவர் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு என்ன பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் அடுத்த கட்டமாக இந்த 3 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்ற தகவலை மட்டும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பின்னணி என்ன, இவருடைய பெயர் விவரங்கள் என்ன, இவர்கள் யார் யாரிடம் இவர்களுடைய தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். அடுத்த கட்ட தகவல்கள் குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்று என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.